ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சேலஞ்ச் ட்ரை பண்ண போகிறேன். என்னன்னா இப்படி இருக்கிற ஃபேஸை இன்னும் க்ளோ பண்ணி சூப்பராக எப்படி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். சும்மா சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சாதான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலான்ற ஐடியாவே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு தான் இருக்குது. என்னென்னா லைக் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்க்கலாம். சும்மா அப்படியே தொட்டு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா நார்மலாக கனலில் பார்த்தாலே தெரியும். நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ வந்து ட்ரை ஸ்கின் ஃபஸ்ட்டு டைப் வந்து ட்ரை ஸ்கின். என்னென்னா நீங்கள் ஃபேஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லைக் ட்ரையாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆயிலாக இருந்துச்சுன்னா ஆயில் ஸ்கின். இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னென்னா காம்பினேஷன் தான். என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன். எப்படின்னா இங்கே ஆயிலியாக இருக்கிறது, நோஸில் ஆயிலியாக இருக்கிறது, இங்கே லைட்டாக ஆயிலியாக இருக்கிறது, இங்கே வந்து ட்ரையாக இருக்கும், சிக்ஸ் மட்டும் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது இருந்துச்சுன்னா காம்பினேஷன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நோஸில் மட்டும்தான் வந்து ஆயிலியாக இருந்துச்சு. இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் வந்து காம்பினேஷன் தான். அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. இதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணலான்றதை யோசிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கின் டைப் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பை காய்ஸ்.